வணக்கம் நண்பர்களே. அதாவது 2025 1 கூட்டினா 2026 எண் கணிதத்தின்படி அந்த நம்பரே வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும். அடிப்படையில் 2026 வந்த உடனே பல ஊழியர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளி சோசிய வாக்கு தத்துவத்தை பைபிளை வச்சு கிளி சோசிய வேலை பார்ப்பாங்க. இப்போ ஒரு சகோதரி கிளி சோசியத்தையும் தாண்டி எண் கணிதத்தை வச்சு உருட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்திருக்கேன். 5786 adds up ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆண்டு வருது. அந்த ஆண்டு to 26. The sacred name of Yudhe Wafe is not complete without a conjunction in it. Vav, which is the 6th letter of Hebrew, which connects heaven and earth, giving you insight of that one man, the mediator between God and man. அடுத்தாக்குல 10 நீ வாய பொத்து அப்படின்னு நீங்க சொல்றது காதுல கேக்குது. ஆனா இவங்க சொல்ற விஷயத்த பாத்தீங்களா? அதாவது இதுல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் ஒரு ஆப்ல இருந்து இது பண்ண வச்சேன். அதாவது எபிரேய ஆண்டு 557 86 5786 ஆண்டு. அதுல 5 கூட்டல் 7 கூட்டல் 8 6 கூட்டல் 26 அப்படின்னு சொல்லி 26 என்பது யாவே, அதாவது யாவே என்ற தேவனுடைய நாமத்தின் எண் மதிப்பு இருக்கிறதுனால விசேஷித்த 2026 ஆண்டு விசேஷித்த இதா இருக்கும். அந்த யாவேவினுடைய ஆண்டவருடைய தலையீடு இருக்குமா? அத தலையீடு இருந்தது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுடைய மத்தியஸ்தம் இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி போற போக்குல எண் கணிதத்தை எவரைய இதை வச்சு அந்த ஆண்டை வச்சு கணக்கிட்டு எண் கணித சோதிடத்தை இது பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதாவது எங்கேயாகிலும் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவரைய கிரேக்கத்தினுடைய காலொன்றை வைத்து எப்படியாக 2026 எப்படி சொல்லு அப்படின்னு பைபிள்ல இருக்கா? அப்ப இல்லாத விசேஷத்தையும் இல்லாத முறைமைகளையும் இல்லாத கற்றுக்கொள்ளாத ஒரு படிப்புனைய கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வராங்க. இதுக்கு உதாரணமாக நம்ம வாசம் அப்படின்னா பின்னால் நான் போடுறேன். மத்திய எழுத சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கையளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்படியானால் நேரடி தொடர்பு எங்க வருது? பிதாவினுடைய, அதாவது யாவே அப்படிங்கிற யாவே அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் யாவே அப்படிங்கிறது வந்து எபிரேயர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா யாவே அல்லேலூயா அப்படின்னு சொல்றாங்களே, அல்லேலூயா யா அப்படிங்கிறது கடவுளுடைய பேரை நேரடியா சொல்ல மாட்டாங்க. யூதர்கள் பயந்தார்கள், அதனால யா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சங்கீதக்காரனாகிய தாவீது யா அப்படிங்கிறத அல்லேலூயா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, யெகோவா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அப்படிங்கிறது அர்த்தம். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேய காலண்டர் இருக்கு இல்லையா, அதாவது 5786 இஸ் ஈக்குவல் டு 26 விச் மீன்ஸ் இந்த ஆண்டு, அதாவது யாவேவினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல நேரடி தொடர்பு கண்ட்ரோல்ல எடுக்கிறாராம். அப்போ போன வருஷம் எல்லாம் கண்ட்ரோல்ல கிடையாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த யாவே அப்படிங்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டார் போல் இருக்கு. வருஷம் முதல் நாள்ல அப்படி கண்ட்ரோல்ல இருப்பாரு. லைவா இருக்கிறது 1ஆம் தேதி மட்டும்தான். மற்ற நாட்கள் எல்லாம் அவருடைய தொடர்புகள் வெளியில் உள்ளார், தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார், அவர் அலுவலாக இருக்கிறார், சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இவங்க கிறிஸ்து இயேசுவினுடைய முறைமையை, கிறிஸ்து இயேசுவின் உபதேசத்தை அவமாக்கி போடும்படியாக தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே என் கணித காரியத்தை இது பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. எல்லளவேனும் கிறிஸ்துவ படிப்புனை கிடையாது. நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் குறித்து கவலைப்படுறீங்களே, நீங்க இவ்வளவு தூரம் வரைக்கும் பிரயாசப்பட்டு நீங்க மனந்திரும்பாம இருக்கிறீங்களே, அதுதான் களத்திற்கு எழுதிய நிருபங்கள்ல சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு இடங்கள்லயும் சொல்லப்படுகிறது. அப்போ காலத்தையும் எல்லா விதமான காரியங்களிலும் அவர் டே பை டே மினிட்ஸ் தோறும் கவனிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அதிகாரம், அது சகல அதிகாரங்களையும் பெற்றவர், பிதாவாகிய தற்சொருவமாய் வந்திருக்கிறவர். அவர்தான், அவருடைய ஆட்சி தான் இந்த உலகத்துல நடக்குது. அவருடைய ரத்தம் தான் இன்னைக்கு இதாகுது. மனுஷனுக்கும் தேவனுக்குமான ஒரு மத்தியஸ்தர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர். வேற எவரைய கிரேக்கத்துல இருக்கக்கூடிய காலண்டரை வச்சு இப்படி சொல்லு அப்படின்றாரா? என்னிடத்தில் கற்றுக்கொண்ட உபதேசத்தை பிறர் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்பவர் எப்படி சாலிடா அங்க போயிட்டு அங்கிருந்து அப்படியே நேரடி கண்ட்ரோல் எடுப்பாரா? அதாவது கண்ட்ரோல் ஆகி, அதாவது உலகம் கண்ட்ரோலுக்குள்ள
தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள எப்பொழுது வந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாரோ அப்பொழுதே சிலுவை பாடுகளை வெற்றி சிறந்தாரோ அப்போதே உலகம் அவருடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. பிசாசு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். புரியுதுங்களா? கண்ட்ரோல்டு. புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் சூரியனை உதிக்க செய்கிறவர் அவர். பலவிதமான காரியங்களை, காற்றுகளையும் ஆக்சிஜன்களையும் மற்ற காரியங்களையும் நமக்கு எண்ணி முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களும் பலவிதமான காரியங்கள் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிரியைகளை நம்முடைய இதுல செய்கிற போது இப்பொழுது 2026 விசேஷித்த யாவே அப்படிங்கிற பிதாவானவர் நேரடி கண்ட்ரோல் எடுக்கிறார். அவர் தான் பிதாவானவர். இயேசு கிறிஸ்துவானவர் தான் பிதா. புரியுதுங்களா? எப்பொழுது அவர் பரமேறி போயிட்டாரோ அவர் பிதாவாக இருக்கிறார். புரியுதுங்களா? பிதாவாய் வீற்றிருக்கிறார். அவர் எங்கும் வாபித்திருக்கிறவர். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற கர்த்தர். அவர் 3 நிலைகள்ல செயல்படுகிறார். இருக்கிறவர் அவர்தான், வருகிறவரும் அவர்தான். சோ இன்னைக்கு செயலாற்ற பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, அவரும் இயேசு கிறிஸ்து தான். புரியுதுங்களா? அப்போ டிசைன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த உலகத்துக்கு மற்ற பரிசுத்தவான்களுக்கு கிடையாதபடி, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடையாது. எப்பொழுது எழுந்தருளினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் போனார், பின்னர் பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரங்கள்ல. அப்போ ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தூதர்கள் இருக்கிறார்கள். அதே போல பணிவிடை தூதர்கள் இருக்கிறார்கள். 2 தூதர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்களுக்கு. சரிங்களா? அப்போ இவங்க எண் கணிதத்தை ஒரு ஜோதிட ஆறிட ஜோதிடமாக ஒன்னு புதன், இன்னொருத்த குரு, இவன் 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கு போனா உங்களுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வரும்படி வரும், பணம் வரும், இது வரும், அது வரும்னு எண் கணித ஜோசியத்தை போல இவர்கள் சொல்வது எப்படிப்பட்ட காரியம். அப்ப இயேசுவை மறுதளிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை இது பண்றாங்க, வைக்கிறாங்க. பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. மடியிலே கிடத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். பிதாவின் தற்சரூபமா இருக்கிறவர். அவர்தான் பாலமாக இருந்தார். மனுஷனுக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு காரியத்தை மனுஷனுக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு பாலமாக அமைத்து தந்தவர் அவர்தான். சரிங்களா? அநேக வசனங்கள் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துர்போதனையை நான் பார்த்ததே கிடையாது. எபிரேய காலண்டரை வைத்து இந்த ஆண்டு இப்படி இருக்கும் அப்படின்னு எண் கணிதத்தை வைத்து வாக்குத்தத்த கிளிசோசிய வேலை பார்க்கிற அளவுக்கு நாம் எல்லாம் முட்டாளாக இருக்கிறோமோ? இவர்கள் ஆங்கிலத்தில் கதை விட்டாலும் எந்த எபிரேய கிரேக்கத்திலே கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வரும், நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாறுபாடான ஒரு உபதேசத்தை, இல்லாத விசேஷங்களையும், இல்லாத கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் அனுமதிக்காத அத்தனை காரியங்களையும் இந்த உலகத்திலே புதிதாக வந்தவர்கள், ஆகாதவர்கள், தங்களை மினுக்கேற்றி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட நபர்களுக்கு எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும். யாவே அப்படிங்கிறது இங்க குறிப்பிடப்படவில்லை. வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே அவருடைய நாமம். அவர்தான், அவரும் புகழப்படத்தக்கவரும் வணங்கத்தக்கவருமா இருக்கிறார். யாவே அப்படின்னு சொல்லி யூதர்கள் அதை எதிர்ப்பு வச்சாங்க. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டது எப்படி? இயேசு கிறிஸ்து, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒட்டப்பட்ட கிளைகளாக இருக்கிறீர்கள். சரிங்களா? சோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இப்படிப்பட்ட துர்போதனை அங்கீகாரம் பண்ணக்கூடாது. இவர்கள் அப்படியே ஃபேஷன் டிசைன்ல வரக்கூடிய என்ன சொல்றது, எஃப்டிவில வரும் தெரியுமா? முதல்ல சிறு பிரயாயத்துல எஃப்டிவில நம்ம பார்ப்போம். அப்படியே ஒரு ஷோகேஸ் மாதிரி போட்டு வச்சிருப்பான். சரியா? எஃப்டிவியை பாத்திருக்கீங்களா? எவ்வளவு பெரிய பயங்கரமான ஆளு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. சொல்றேன் நான், எஃப்டிவி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஷன் டிவி. சோ அந்த டிவிகள்ல வருகிறதை போல இவர்கள் காட்சிப்படுத்துகிறாங்க. தங்களை அலங்கரித்துக் கொண்டு தங்களை ஒரு மாடர்ன் கேலாக, என்னதான் இது பண்ணாலும், என்னதான் டெக்னாலஜி மாறினாலும், என்னதான் அறிவியல் விஞ்ஞானம் மாறினாலும் வச்சாலும், நாம சரீரம் தான், நாம மாம்சத்துக்குரியவர்கள் தான். மாம்சத்துலதான் டிசைன் ஆக்கப்பட்டிருக்கிறோம். விஞ்ஞானம் வேணா மாறி இருக்கலாம், நாம மாறக்கூடாது. விஞ்ஞானம் மாறி இருக்கு, தொழில்நுட்பம் மாறி இருக்கு, எல்லாம் மாறி இருக்கு. இயேசு மாறல, இயேசுனுடைய உபதேசம் மாறல, பைபிள் மாறல, உபதேசம் மாறல, இவையே மாறிடுறாங்க. ஆனா கோட்டி போயிடுகளா? அப்ப இது சிந்திக்கணுமா வேண்டாமா? கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? ஒவ்வொரு விசுவாசிகளும் என்னடா எங்கடா இருக்கு பைபிள்ல எண் கணிதத்தை குறித்து எங்கடா சொல்லணும் அப்படின்னு யாரையாவது கொண்டு இங்க நேரடி தொடர்புல இருக்காருன்ட்டு. அவரே இயேசு கிறிஸ்து தான் நேரடி தொடர்புல, கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றதே இயேசு கிறிஸ்துவானவர் தான், வேற எவனும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. புரியுதுங்களா? அவர் தான் கண்ட்ரோல் செய்கிறார். புரியுதுங்களா? நமக்கு காற்று வர்றதா இருக்கட்டும், ஆக்சிஜனா இருக்கட்டும், எல்லா காரியங்களும் அவர் தான் நியமித்த ஓட்டத்துல ஓடுறோம். சரிங்களா? அதனால சும்மா இது பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. புரியுதுங்களா இல்லையா? இப்படிப்பட்ட மாய்மால போதனைக்கு எச்சரிக்கையாக பயணிங்கள். வேறொரு பதிவில் நன்றி, வணக்கம்.